டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வகுப்பில் வறுமை என்பதனுடைய தொடர்ச்சியை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. நாம் சில வகுப்புகளாக சமூக பொருளாதார பிரச்சனைகள் என்ற தலைப்பில் வறுமை என்பதை பற்றி பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்று வறுமை என்ற தலைப்பின் கீழ் வறுமையின் விளைவுகள் மற்றும் சமுதாயத்தில் மக்கள் சந்திக்கும் முக்கிய பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. சென்ற வகுப்பை பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலிகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, அதை பாருங்கள். அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போது பார்க்க இருக்கிறோம். அதாவது சென்ற வகுப்புகளில் வறுமையை பற்றிய சில விவரங்களை பார்த்திருந்தோம். அதுபோக வறுமையை ஒழிப்பதற்காக இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டுள்ள திட்டங்கள், அடுத்து தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ள திட்டங்கள் என்று அனைத்தையும் பார்த்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது வறுமையினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மற்றும் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்ன என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் நண்பர்களே. முதலில் வறுமையின் விளைவுகள். மக்கள் தொகையானது அதிகரிக்கிறது. இளைஞர்கள் தீவிரவாத இயக்கங்களில் சேர்ந்து கொள்ளுகிறார்கள். கொலை, கொள்ளை போன்ற குற்ற செயல்கள் அதிகரிக்கிறது. பொதுவாக வேலையின்மையும் அதிகரிக்கிறது. போதிய உணவு மற்றும் சுத்தமான சுகாதாரம், உடல்நல குறைபாடு ஏற்படுவதில் சிக்கலாகிறது. எழுத்தறிவின்மையும் அதிகரிக்கிறது. குழந்தை தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. பெண் சிசு கொலை அதிகரிக்கிறது. அரசாங்கம் கொண்டு வரும் பல்வேறு நலத்திட்டங்கள் பற்றி அறிய முடியாமல் போகிறது. தற்கொலைகள் அதிகரிக்கிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறைகிறது. வறுமையினால் இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அதற்கடுத்து சமுதாயத்தில் வறுமையினால் மக்கள் சந்திக்கும் சில முக்கியமான பிரச்சனைகளை பற்றி பார்க்கலாம். முதலில் சமூக பாரபட்சம் என்ற தலைப்பின் கீழ் பார்க்கலாம். இதை 3 பிரிவாக பிரித்து பார்க்கலாம் நண்பர்களே. ஏன்னா குரூப் 2 மெயின்ஸ் தேர்வுக்கும் பயன்படக்கூடிய வகையில் இதை டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை 3 பிரிவாக பிரிக்கலாம். முதலில் சமூக பாரபட்சம், 2வது வசிப்பிட பிரச்சனைகள், 3 கலாச்சார சீர்கேடு என்ற 3 தலைப்பின் கீழ் இதை பார்க்கலாம். முதலில் சமூக பாரபட்சம், அதாவது சோசியல் டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்லக்கூடிய தலைப்பு. ஏழைகள் என்றாலே சோம்பேறித்தனமானவர்கள், திறமையற்றவர்கள், சமூகத்திற்கு சுமையாக உள்ளவர்கள் என்ற கண்ணோட்டத்தில் பார்க்கப்படுகிறது. ஏழை மக்கள் இழிவாக பார்க்கப்படுவதோடு பாகுபாடாகவும் நடத்தப்பட்டு துன்புறுத்தப்படுகிறார்கள். வலிமை உள்ளவர்களால் எப்போதுமே பாதிக்கப்படும் சூழ்நிலையில் ஏழை மக்கள் இருக்கிறார்கள். இதற்கு எழுத்தறிவின்மையும் பாரபட்சமாக நடத்தப்படுவதுமே காரணமாக இருக்கிறது. சமூகத்தில் அதிகாரமிக்க நபர்களை எதிர்த்தாலோ அல்லது அரசியல் தலைவர்களை எதிர்த்தாலோ ஏழை மக்கள் நசுக்கப்படுகின்றனர். சமூகத்தில் எந்த ஒரு குற்றம் நிகழ்ந்தாலும் ஏழை மக்களையே சந்தேக கண் கொண்டு பார்க்கும் சூழ்நிலை உள்ளது. ஏழை மக்கள் என்றாலே நம்பிக்கையானவர்கள் அல்ல என்ற கருத்தும் நிலவுகிறது. இத்தகைய ஏற்றத்தாழ்வுகளினால் ஏழை மக்கள் தங்களது சுய கௌரவத்தை இழந்து தாழ்ந்த மனப்பான்மையுடன் வாழும் சூழ்நிலைக்கு ஆளாகி உள்ளனர். இந்த விவரங்கள் அனைத்தும் சமூக பாரபட்சம் என்ற தலைப்பின் கீழ் வருகிறது. அடுத்து வசிப்பிட பிரச்சனை, ஹவுசிங் டிஸ்கிரிமினேஷன். நகர்ப்புறங்களில் மக்கள் தொகை பெருக்கத்தினால் வீடுகளின்றி தவிப்போரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. வசிப்பிடம் இன்மை, அதிக கூட்ட நெரிசல், சேரி பகுதிகள் மற்றும் அதிக வாடகை ஆகியவை ஏழைகள் எதிர்கொள்ளும் முக்கிய பிரச்சனைகளாகும். நகர்ப்புற சேரி பகுதியில் குடும்ப வாழ்க்கையின் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியானது வசிப்பிட அலகிற்கு வெளியே நடத்தப்படுகின்றது. இப்பகுதிகளில் உள்ள வீடுகளில் நிலவும் இருள் காரணமாக குழந்தைகள் தெருக்களில் காலத்தை கழிப்பதால் அவர்களை கட்டுப்படுத்துவதில் அவர்களது பெற்றோர்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறது.
இதன் காரணமாக தூங்குவதற்கு கூட வழி இல்லாமல் அவதியுறுகிறார்கள். வறுமையின் காரணமாக மேம்பட்ட வாழ்க்கை வாழ முடியாமல் போகிறது என்பதோடு குடும்ப ஒற்றுமையும் சீர்குலைகிறது. இந்த விவரங்கள் அனைத்தும் வசிப்பிட பிரச்சனை, ஹவுசிங் டிஸ்கிரிமினேஷன் என்ற தலைப்பில் வருகிறது. அதற்கடுத்து மூன்றாவதாக கலாச்சாரம் சீர்கெடுதல், அதாவது சப்கல்ச்சர் ஆஃப் பவர்ட்டி என்ற தலைப்பு. வறுமையான சூழ்நிலையில் வாழும் குழந்தைகள் தவறான செயல்களின் தாக்கத்தினால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். வன்முறை, தீய பழக்க வழக்கங்கள் போன்ற செயல்களில் ஈடுபடுவதோடு தாங்கள் செய்வது தவறு என்று தெரியாமலே உள்ளனர். வன்முறையில் ஈடுபடுபவர்கள் தங்களது நடத்தை குறித்து எவ்வித குற்ற உணர்ச்சியும் கொள்வதில்லை. வன்முறை என்பது அவர்களது வாழ்க்கை முறையின் ஒரு பகுதியாகவும் கடின பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஒரு வழியாகவும் மாறிவிடுகிறது. மக்களின் சிந்தனை மற்றும் நடத்தை முறைகளில் உள்ள ஒற்றுமைகளை குறிக்கும் இத்தகைய துணை கலாச்சாரமானது ஒருபுறம் வறுமையின் ஒரு விளைவாகவும் மறுபுறம் வறுமையின் ஒரு காரணமாகவும் கருதப்படுகிறது. அதாவது கலாச்சாரம் சீர்கெடுதல் என்ற தலைப்பில் இந்த விவரங்களை பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. அதாவது இந்த வகுப்பில் வறுமையினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மற்றும் ஏழை மக்கள் சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன என்பதை 3 தலைப்பின் கீழ் பார்த்திருக்கிறோம். அதாவது சமூக பாரபட்சம், வசிப்பிட பிரச்சனைகள், கலாச்சார சீர்கெடுதல் என்ற தலைப்பின் கீழ் பார்த்திருக்கிறோம். பெரும்பாலும் குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுகளில் இதிலிருந்து கேள்விகள் வரும் நண்பர்களே. குரூப் 2 மெயின்ஸ் தேர்வில் இதை பெரும்பாலும் கேட்பார்கள். அதாவது வறுமையினால் ஏற்படும் விளைவுகள் என்ன என்பதை விளக்கு என்று கேட்பார்கள். அதாவது பொதுமக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பதை விளக்கு என்று கேட்பார்கள். இந்த 3 சப்ஹெட்டிங்கின் கீழ் சொன்ன விவரங்களை நீங்கள் எழுத வேண்டும். அதாவது 10 மதிப்பெண்களுக்கு இந்த கேள்விகளை கேட்கலாம். வறுமையின் விளைவுகள் மற்றும் பொதுமக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை பற்றி எழுது என்று கேட்பார்கள். அதுபோக குரூப் 2A மெயின்ஸ் தேர்வில் ஏதேனும் சில வாக்கியங்களை கொடுத்து எது சரி எது தவறு என்று கேட்பார்கள். இதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள், அப்போதுதான் பதிலளிக்க முடியும். நண்பர்களே, நாம் குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கு இரண்டுக்கும் பயன்படக்கூடிய வகையில் இந்த பயிற்சி வகுப்பானது தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதாவது முதலில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் என்ற தலைப்பை பார்த்தோம். அதில் 10க்கும் மேற்பட்ட வகுப்புகள் நடந்து முடிந்திருக்கிறது நண்பர்களே. ஒவ்வொரு வகுப்பிலும் 4 அல்லது 5 திட்டங்களை, முக்கியமான தமிழ்நாடு அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டுள்ள திட்டங்களை பார்த்திருக்கிறோம். கட்டாயமாக அதிலிருந்து குரூப் 2 மற்றும் 2A மெயின்ஸ் தேர்வுக்கு கேள்விகள் வரும். அதாவது தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் என்ற பகுதியில் தமிழக அரசால் தொடங்கப்பட்டு ஒரு மகத்தான திட்டமாக இருக்கிற முக்கியமான திட்டங்களை பார்த்திருக்கிறோம். அதாவது உங்களுக்கு இன்னும் புரியும்படி சொல்ல வேண்டுமானால், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும் இயக்கம், நான் முதல்வன், காலை உணவு திட்டம் என்று இப்படி முக்கியமான திட்டங்களை பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. அதெல்லாம் கட்டாயமாக மெயின்ஸ் தேர்வில் கேட்பார்கள். பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலிலும் டெலகிராம் சேனலிலும் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, பாருங்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் சமூக பொருளாதார பிரச்சனைகள் என்ற தலைப்பை பார்த்து வருகிறோம். அதிலும் சில வகுப்புகள் நடந்து முடிந்திருக்கிறது. வறுமை என்ற தலைப்பை பற்றி பார்த்து வருகிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்று வறுமையினால் ஏற்படும் விளைவுகள் மற்றும் பொதுமக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்னென்ன என்பதை பற்றி பார்த்திருக்கிறோம். இதற்கு முன்பாக சில வகுப்புகளில் வறுமை ஒழிப்பதற்காக இந்திய அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டுள்ள திட்டங்கள் மற்றும் அவை தொடங்கப்பட்ட ஆண்டுகள் என்னென்ன என்பதை விரிவாக பார்த்திருக்கிறோம். அதற்கடுத்து வறுமை ஒழிப்பதற்கு தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ள திட்டங்கள் மற்றும் அது தொடங்கப்பட்ட ஆண்டுகள் என்னென்ன என்பதையும் பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. அந்த 2 முக்கியமான வகுப்புகள் பார்க்காதவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த வகுப்பை பார்த்திருக்கிறோம்.
அடுத்து வரும் வகுப்பில் அடுத்து வரும் முக்கியமான தலைப்பை பற்றி பார்க்கலாம். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.